இன்றைக்கு நிறைய பேர் ஊழியங்களை குறித்து அநேக குழப்பங்களில் இருக்கிற ஒரு காலம். நான் என்ன ஊழியம் செய்கிறது, எப்படி ஊழியம் செய்கிறது, நான் செய்யும்படியாக எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஊழியங்களை எவ்விதமாக கண்டுபிடிப்பது, சபை ஊழியம் செய்யணுமா, இல்லை ஒரு உதவி ஊழியம் செய்யணுமா, இல்லைனா ஸ்தாபனத்தில் இணைந்து கொள்ளணுமா, இல்லைனா எங்களை ரட்சிப்புகள் நடத்தின ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிற ஊழியத்தை செய்யணுமா, இல்லைனா சபையை கூட்டணுமா, பெருக்கணுமா, இப்படி என்று ஊழியத்தில் பல குழப்பங்களில் பல ஜனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யார்கிட்ட போய் கேட்டாலும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கிருபைகள் இருக்கும். ஆனால் என்ன ஊழியம் செய்கிறது, எப்படி ஊழியம் செய்கிறது, அந்த எந்த அளவில் கொண்டு போவது, யாரோடு கூட இணைந்து கொள்வது, இல்லை இப்படி நிறைய குழப்பங்களில் இருப்பாங்க. அதிகமாக ஜெபிப்பாங்க, ஆண்டவரே நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று. அல்லேலூயா. காரணம், எஜமானன் ஊழியம் கர்த்தருடையது. அந்த எஜமானிடத்தில் போய் ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ளாதபடி பூமியில் நமக்கென்று சில எஜமானன்களை வைத்துக்கொண்டு அவர்களை தேடுகிறதினால் குழப்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்டு ரொம்ப காலம் இருக்கும், ரொம்ப காலமா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா கேட்டா என்ன ஊழியம் செய்றீங்க பிரதர், மெதுவா சொல்லுவாங்க, நானும் இத்தனை காலமும் அந்த குழப்பத்திலே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்க பலரை பார்க்கலாம். ஏன்னா சிலர் கேட்பாங்க, எங்க நடத்திப்புக்காரங்க சபையில சொல்றதெல்லாம் நான் செய்கிறேன், அதை ஊழியமாக சிலர் செய்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி கூட நல்ல ஊழிய கிருபை உள்ளவங்க. அவங்க நினைத்து கொண்டிருக்கிறாங்க, சபையில் போய் கூட்டி பெருக்கி இதுதான் ஊழியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி பலரும் ஊழியம் என்று தவறான காரியங்களை நினைக்கிறபடினாலே தேசம் தேவனை அறியாதபடி ஒரு தடுமாற்றத்திற்குள்ளே இருக்கிறதை காண்கலாம். இப்ப என் சொந்த வாழ்க்கையிலே நான் எப்ப பார்த்தாலும் ஊழியத்திலே தடுமாற்றத்தில் நடந்தா நான் எத்தனை பேரை ஒரு நல்ல ஒரு ஸ்டடியாக நடத்த முடியும்? அப்படித்தானே? அல்லேலூயா. இப்போ என்னுடைய எஜமானன் என்னை ஒரு வெஜிடபிள் கடையில சேல்ஸுக்காக வச்சிருக்காருன்னு வச்சுக்கிடுங்க. நான் ஒரு பெரிய முதலாளிகிட்ட போனேன் வேலைக்கு. அந்த முதலாளி, நீ இந்த இடத்துல இருக்கிற என்னுடைய கடையில போய் வெஜிடபிள் வியாபாரத்தை செய் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், திடீரென்று அவரு போன் பண்ணி என்னிடத்துல, இன்றைக்கு கடைக்கு வருகிறவர்களுக்கெல்லாம் பிளாஸ்டிக் பொருட்கள் குடி என்று சொல்லுவாரா? அந்த எஜமானன் என்ன வெஜிடபிள் கடையில தான் வச்சிருக்கிறாரு. அவர் வருகிறவர்களுக்கெல்லாம் இல்லை 2 டிவி கொடுன்னு சொல்லுவாரா? சொன்னா நம்ம அந்த எஜமானன் குறித்து என்ன சொல்லுவோம்? என்னையே வெஜிடபிள் கடையில தான் வச்சிருக்கிறாரு, ஆனா டிவி கொடுக்க சொல்லுகிறாரு, இவர் என்ன எஜமானன் என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம், அப்படித்தானே? சாதாரணமா சொல்லுவோம், பைத்தியக்காரன் என்று சொல்லுவோம். என்னை வைத்திருக்கிற வேலை ஒண்ணு, என்னை கொடுக்க சொல்ற வேலை ஒண்ணு என்று சொல்லுவோம் இல்லையா? இதுதான் பலருடைய குழப்பங்கள். இன்றைக்கு எஜமானன் என்கிறவர் வைத்திருக்கிறதை அறியாதபடியினாலே, உலக எஜமான்களிடத்தில் போய் வேலை செய்ய விரும்புகிறதினாலே, இல்லை உலகத்தில் சில ஸ்தாபனமாக இருக்கலாம், மனித ஊழியக்காரர்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், இப்படி பலரிடத்திலே போய் ஆண்டவர் எனக்கு என்று என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறார் என்று கேட்கிறபடினாலே கொஞ்ச காலம் செய்வாங்க. அது நிரந்தரமா இருக்காது. காரணம், ஆண்டவர் கொடுக்காதபடினாலே அது நிரந்தரமாக இருக்காது. குழப்பம்தான் அதில் மிஞ்சும். மீண்டும் வெளியே வருவாங்க, மீண்டும் எங்கேயோ போவாங்க, யாரு கூட சேருவாங்க. இப்படி கொடுக்கப்பட்ட ஊழியத்திற்கும் செய்கிறதற்கும் சம்பந்தம் இல்லாமல் தோற்று போனவர்கள் அதிகம். இதில் ஆண்டவரை குறை சொல்லுவாங்க கடைசியில். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லாதபடி இன்றைக்கு உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊழியத்தை அறிகிற அறிவுக்குள், அதாவது எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊழியத்தை அறிகிற அறிவுக்குள் நீங்களும் நானும் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன பிரதர், நான் இவ்வளவு காலம் நானே கண்டுபிடிக்க முடியவில்லையே, நீங்கள் எவ்விதமாக இதை எனக்கு கற்றுத்தர முடியும் என்று சொன்னால், அந்த செய்திக்குள்ளாக வந்து விடுங்கள், தேவ சமூகத்திலே காத்திருங்கள், ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமென். நாமெல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரங்க அல்ல, பேசுகிற ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படி பேசுவார் நம்மோடு கூட? ஆடியபிளாக. ஆடியபிள்னா அவருடைய வார்த்தைகள் நம்முடைய செவிகளில் கேட்கும்படியாக பேசுவார்.
நம்முடைய இருதயத்தில் பேசுவார். இருதயம் நிறைய காரியங்களை பேசும். ஆனால் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு ஒரு ஆட்டிற்கு எஜமானனுடைய சத்தம் தெரியும், அப்படித்தானே? அது தெளிவாக இருக்கும். வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது பேசுவார். சிறு குழந்தைகளோடு கூட பேசுவார். ஒரு துன்மார்க்க ஜனங்கள் தான் என்று நாம நினைப்போம் இல்லையா, பலரை, அவர்களை கொண்டும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். அப்போ அவருடைய சத்தத்தை அறிகிறதிலும் தெளிவுபடுத்துகிறதிலும் நீங்கள் உங்களுடைய சிந்தையும் இருதயத்தையும் ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவருடைய சத்தம், ஒருவேளை வானம் பேசும், காற்று பேசும், நல்ல மழை நேரங்களில் உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தம் உங்களுடைய காதுகளில் கேட்கும். இந்த நாளிலும் கேட்கும்படியாக உங்களுடைய செவியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய ஊழியம் என்ன? அப்போ சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் தந்தார், வாக்கு தத்தத்திற்குள் 100 சபையை கட்டுவாய். இப்படி பல வாக்கு தத்தங்களுக்குள் ஊழியத்தை தொடங்கினவர்கள் உண்டு, முடிவு பெறாமல் போனவங்க உண்டு, வீராப்புக்காக செய்து கொண்டு இருக்கிறவங்க உண்டு. ஆனால் நாம அவருடைய வாக்கு தத்தத்திற்குள் உங்களுக்கு என்று ஏற்படுத்தினதற்குள் சில ஊழியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக சங்கீத புஸ்தகத்துல 72ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிப்போம். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. ஆமென். அதாவது அப்படியே ஆக கடவதாக. அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. அவருடைய மகிமை பொருந்த நாமத்திற்கு என்ன முதப்படிங்க? அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக அவருடைய மகிமை பூமி முழுவதும் நிறைந்திருப்பதாக. அவருடைய நாமமே மகிமை பொருந்தின நாமம், அதற்கு ஸ்தோத்திரம் நாம செலுத்தணும். அப்போ அந்த மகிமை பொருந்தின ஒரு நாமத்தை தியானிப்பதும், அதை குறித்து சிந்திப்பதும், அதை குறித்து யோசித்து நீங்கள் ஸ்துதிக்க தொடங்கிட்டீங்கன்னா உங்களையும் ஒரு மகிமையினால் நிரப்புவார். ஆமென். அந்த மகிமையினால் நிரப்பப்பட மட்டுமே பலர் வந்து இயேசுவே நல்லவர், இப்படி ஒரு 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 ஜெபம் வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்காது. ஆனால் அவருடைய மகிமை பொருந்தின நாமத்தை நீங்கள் தியானிக்க 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 அந்த நாமத்தை குறித்த, அந்த நாமத்திற்குள் வைக்கப்பட்டு இருக்கிற வல்லமைகள், அந்த ஆளுகை, அதிகாரம் நீங்கள் புரிந்து கொள்ள உங்க ஜெபத்தில் ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒரு வியாதி இருந்துன்னா எவ்விதமாக போய் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்துல. அப்ப வியாதி நீங்கும்படியாக பாரத்தோடு, கண்ணீரோடு, உபவாசத்தோடு கூட ஜெபிப்போம். அதே போல அவருடைய நாமத்தை அறிகிற அறிவு உங்களுக்குள் வர 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 அந்த ஜெபம் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இதுதான் ஆராதனை. ஆமென். அப்ப பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. என்ன பிரதர், இந்த வசனத்திற்கும் எனக்கு ஊழியத்திற்கும், நான் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கும் என்ன தொடர்பு உண்டு என்று உடனே உங்களுக்கு கேள்வி வந்துவிடும். நான் இப்போ ஒரு தீர்க்க தரிசனமாக நீங்கள் சுகமளிக்கிற ஊழியத்தை செய்வீங்கன்னு சொன்னா சந்தோஷப்பட்டுருவீங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய ஊழியத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் வசனங்கள் தான் அடிப்படை. ஆமென். அல்லேலூயா. அப்ப பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருப்பதாக. அப்போ நிரப்பப்படும்படியாக ஒரு ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அவருடைய மகிமையினால் நிரப்ப வேண்டுமா? ஆண்டவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அல்லவா? நான் எப்படி செய்ய முடியும் நினைப்பீங்க. வசனத்தில் தொடர்ந்து படிப்போம். இது யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிப்போம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கத்தக்கதாக அவரிடத்திலிருந்து மகிமை புறப்பட்டது. ஆமென். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து மகிமை வெளிப்பட்டதாம். அந்த மகிமையானது கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிவிட்டதாம். அல்லேலூயா.
இதை கண்ட ஜனங்கள், அதாவது அவருடைய அப்போஸ்தலர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்களாம். எதன் மேல் விசுவாசம் வைத்தார்கள்? அவருக்குள் இருந்து புறப்பட்ட அந்த மகிமை மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அவரிடத்திலிருந்து மகிமை புறப்படுகிறதை அறிந்தவர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிரம்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒரு மகிமை புறப்பட்டு அங்கே ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறது. அப்ப மகிமை பூமி முழுவதும் மகிமையால் நிரம்ப வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் உண்டாகிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அற்புதங்களின் ஒரு அடையாளம் தான் அவருடைய மகிமை என்று வைக்கப்பட்டு இருக்கிறது. அவருக்குள் இருந்து புறப்பட்ட மகிமை அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறது, குருடனுடைய கண்களை திறக்கிறது, சப்பானியை நடக்க வைக்கிறது. இப்படி பல காரியங்கள் நடைபெறுகிறது. இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன? மூலம் என்று சொன்ன என்னது? அவருக்குள் இருந்த வல்லமை, மகிமை. அப்போ இந்த மகிமை இந்த பூமி முழுவதிலும் நிரம்ப வேண்டும் என்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதுதான் ஊழியம். அல்லேலூயா. அப்ப எனக்கு என்ன பிரதர் ஊழியம் வச்சிருக்கிறது? அவருக்குள் இருந்து புறப்பட்ட மகிமை நம்முடைய தேசம் நிரம்ப வேண்டுமானால், அந்த மகிமையினால் நம் தேசம் நிரம்ப வேண்டுமானால் அன்று வெளிப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் இன்றும் நடைபெறும் போது பூமி முழுவதும் அவருடைய மகிமையை காண்பார்கள். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஊழியம். அப்போ இந்த மகிமை எனக்குள்ள எங்க பிரதர் வந்திருக்குது? நானும் செபித்து பார்க்கிறேன், அதிசயங்களும் நடைபெறவில்லை, அற்புதங்களும் நடைபெறவில்லை. நிறைய நாள் 40 நாள் உபவாசித்தாயிற்று. பலருடைய பல ஊழியக்காரர்களிடத்துல என் தலையை கொண்டு கொடுத்து எனக்கு என்ன ஊழியம் என்று கேட்டாயிற்று. பதிலே இல்லை என்று சொல்லுவீங்க. ஆண்டவருக்குள் இருந்த மகிமை உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்டிருக்கிறதா என்று வசனத்தில் பார்ப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நான் அவர்களுக்கு, யாருக்கு? அன்றைக்கு அவருடைய மகிமையை கண்டவர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்தாங்க இல்லையா? அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் இருந்த மகிமையை, பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த மகிமையை நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும், அதாவது மகிமையின் ஊழியத்தை செய்கிறவர்களும் ஒன்றாக இருக்கத்தக்கதாக நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ரட்சகரும் ஆண்டவரும் மீட்பரும் நம்புறீங்க? நாம எல்லாம் நம்புறோம். ஆமென். அப்போ இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் உரியது. அவர் இலவசமாக அன்றைக்கு அவரை நம்பினவர்களுக்கு அந்த மகிமையை கொடுத்தது போல உங்களுக்கும் எனக்கும் அந்த மகிமை நீங்கள் கேட்காமலேயே வந்து விடுகிறது. அல்லேலூயா. இலவசம். இதற்கு இந்த சபையார், இந்த கூட்டத்தார், இந்த பரிசுத்தவான்கள் என்று வேறுபடுத்தாதபடி அவர் இலவசமாக தந்து விடுகிறார். அவர் சொல்றாரு, நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் உபவாசிச்சாங்க, கேட்டாங்க, கொடுத்தேன்னு சொல்லல. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் இந்த ஊழியத்தை, எந்த ஊழியத்தை? குருடர்கள் பார்வையடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், வியாதியினாலும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை எல்லாம் விடுதலை செய்கிற ஊழியத்தை எனக்குள் ஒரு மகிமை இருந்து வெளிப்பட்டு இவைகளையெல்லாம் செய்து நிறைவேற்றினது போல என்னை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், என்னை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடைபெறும்படியாக நான் இந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வாக்குத்தத்தத்திற்கு நாம உடன் பங்காளிகள். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இலவசமாக வந்து விடுகிறது. இது ஜெபத்தினாலோ உபவாசத்தினாலோ பெற்றுக்கொள்ளாமல் அவருடைய இரக்கத்தினால் உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அப்போ இந்த மகிமை உங்களுக்குள் வந்தது இல்லையா? ஒரு மகிமை. இதையும் நம்பணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதை நம்புவோம்,
பாவ மன்னிப்பை நம்புவோம். ஆனா ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு மகிமை என்னுக்குள்ளும் வந்திருக்கிறதுங்கிறதை நம்பணும் நாம. ஹல்லேலூயா. நம்பும் போது நம்முடைய ஜெபம் மாறும். நம்பும் போது நாம் செய்கிற காரியங்களில் மாற்றம் உண்டாகும். நம்பும் போது நாம் உலக எஜமானினிடத்தில் போய் ஒரு ஊழியத்தை கேட்காதபடி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் எனக்குள் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார், அதாவது ஒரு மகிமை வைத்திருக்கிறபடினாலே என்னிலிருந்து ஊழியம் வெளிப்படும் என்கிற நம்பிக்கை வரும்போது ஊழியம் நடைபெற்று விடும். அப்போ ஒரு குழப்பம் இருக்காது. அப்படிதானே? அல்லேலூயா. என்ன ஊழியம் செய்கிறது, எப்படி செய்கிறது? ஆண்டவரிடத்தில் இல்லை ஒரு குழப்பம். காரணம், கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அவருக்குள் ஒரு மகிமை இருந்தபடினாலே அந்த மகிமை சொல்லிட்டு இன்றைக்கு இந்த வீட்டில் இருக்கிற இந்த கல்யாண வீட்டிற்கு வருகிற எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை குடிப்பாங்க என்று சொன்னபடினாலே ஆண்டவர் அதற்குள் அந்த ஊழியத்தை கட்டமைக்கிறார். பார்க்கிறாரு, கற்சாடிகள் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, நிரப்புங்க. இன்றைக்கு இவர்கள் எல்லாம் நல்ல திராட்சரசத்தை குடிக்க போகிறார்கள் என்று அவருக்குள் இருந்த மகிமை ஊழியமாக மாறி அங்கே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் வரும்போது உங்களுக்குள் இருக்கிற மகிமை புறப்பட்டு உங்களை ஊழியக்காரனாக மாற்றிவிடும். இதை நம்பணும் முதலாவது. ஆமென். நம்புகிற பட்சத்தில் அந்த மகிமை இருக்கு இல்லையா, நம்மை நடத்தும், நம்மை பேச வைக்கும், நம்மை ஓட வைக்கும், நம்மை பார்க்க வைக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு மேல் அதிகாரியை தேடி ஓடுகிற பட்சத்தில் இந்த மகிமை உங்களுக்குள் இருந்து கிரியை செய்யாது. காரணம், மனிதனுக்கு அடிமைத்தனத்திற்குள் அல்ல ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்தது. ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு மனிதனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் ஒரு மனிதனிடத்தில் போய் அவன் சொல்லுகிறதெல்லாம் செய்கிறதற்கும் உங்களை மகிமையினால் அவர் நிரப்ப வேண்டிய என்ன தேவை இருக்கிறது? ஆமென், ஆமென். ஏதோ ஒரு மனிதனிட்ட போய் அவன் சொல்றதெல்லாம் செய்கிறதுக்கு அவனுடைய வேலைக்காரங்க. நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து ஊழியத்தை பெற்றுக்கொண்டபடினாலே எஜமானன் அவருடைய வேலைக்காரங்க. நீங்கள் யாரிடத்தில் ஊழியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையின் ஊழியமாக இருக்கும். ஹல்லேலூயா. சிலர் நீங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து தேவ சமூகத்தில் இருந்தால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த மகிமையை பலர் நம்பினாங்க, அவரோடு கூட ஐக்கியப்பட்டாங்கல்ல, அதுபோல நம்மோடு கூட ஐக்கியப்பட ஒரு கூட்ட ஜனங்களை வந்து சேருவாங்க. அல்லேலூயா. அந்த ஊழியத்தின் காலங்கள், ஊழியத்தின் நிறைவேறுகிற நாட்களில் நம்மோடு கூட வந்து சேர்வதற்கு பலரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் தவறான மனிதர்களிடத்திலும் ஸ்தாபனத்திலும் இப்படி பல இடத்தில் போய் சேர்ந்தா அங்கே இருக்கிறவங்க தான் வருவாங்க. அவர்கள் நம்முடைய அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் நஷ்டப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம்மை தட்டி கொடுத்து நான் உனக்கு தந்ததை செய் என்று சொல்லி நமக்குள் மகிமை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் விசுவாசித்து தான் ஆகணும். இது வசனம், இது பொய் சொல்லாது. இதற்கு பட்சபாதம் கிடையாது. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க என்று கிடையாது. 40 வருஷ விசுவாசி, 2 நாளே ஆன விசுவாசி என்று வித்தியாசம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த மகிமையை அவர் தன்னை நம்புகிற ஜனங்களிடத்திலே கொடுக்கிறார். அந்த நாட்களில் பேதுரு அவரை கண்டார். அவருக்குள் இருந்த மகிமையின் ஊழியத்தை பார்த்தார், அவரை நம்பினார். அப்படித்தானே? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லை. நம்மை அவரை முகமுகமாக தரிசித்தது இல்லை. அதனால் பவுல் பிந்தின காலங்களில் எழுதுகிறார். இப்ப படிங்க, 1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர். மகிமையினால் நிறைந்ததுமான என்கிற வார்த்தையை பேதுரு எழுதுகிறாருங்க. ஹல்லேலூயா.
முதலாவது, பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. இந்த மகிமை ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அந்த இருந்த மகிமை அவர் ஊழியம் செய்த காலங்களில் அற்புதங்களும் அதிசயங்களுமாக வெளிப்பட்டது. சப்பானிகள் நடந்தாங்க, பிசாசின் போராட்டத்தில் இருந்தவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க. மீண்டுமாக அதே மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ பகிர்ந்து கொடுக்கப்பட்ட அந்த மகிமை மீண்டுமாக என்னவாக மாறும்? உங்களிடத்திலிருந்து ஊழியமாக மாறும், உங்களிடத்திலிருந்து அற்புதமாக மாறும், உங்களிடத்திலிருந்து அதிசயமாக மாறும். இன்றைக்கும் கானாவூர் கல்யாண வீட்டின் அனுபவம் இன்றும் நடைபெறும். காரணம், அவருக்குள் இருந்த மகிமையை அவரை நம்புகிற ஜனங்களாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வைத்திருக்கிறபடியினாலே இன்றும் அது நடைபெறும். ஹல்லேலூயா. இதை நம்பி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது மீண்டுமாக பேதுரு அதை எழுதுகிறார், மகிமையினால் உங்களுக்குள் அது வாசம் பண்ணுகிறது. நீங்கள் அவரை தரிசியாமல் இருந்தும் அவரை நம்புகிறபடியினாலே. நாங்கெல்லாம் ஒரு காலத்தில் அவரை நம்பினோம், தரிசிச்சோம், அதனால நம்பணும். ஆனா நீங்க அப்படி இல்லை, அவரை தரிசிக்கல, ஆனா நம்புறீங்க, அதனால் அதே மகிமை உங்களுக்குள் இருந்து வெளிப்படும் என்று பேதுரு எழுதுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை சாட்சி ஆயிட்டு பாருங்க. இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த மகிமை, இயேசு கிறிஸ்து தன்னை நம்புகிறவர்களுக்கு கொடுத்த மகிமை, மீண்டுமாக அதை கண்டு அனுபவித்த பேதுருவின் மகிமை, இவைகள் எல்லாம் நம்முடைய ஊழியத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறது. என்ன சாட்சி? என்ன ஊழியத்துக்குள்ள வந்துடுறோம்? பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. மகிமை என்கிற வார்த்தைக்குள் இயேசு கிறிஸ்து என்ன அற்புதங்கள் எல்லாம் செய்தார்? சொல்லி முடியாத அற்புதங்களை அவர் நடப்பித்தார். ஹல்லேலூயா. அப்போ உங்க ஊழியம் என்ன என்கிறதில் குழப்பமா? இந்த மகிமையின் ஊழியத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. மகிமையான காரியங்களை செய்வதற்கு உங்களை அந்த எஜமானிடத்தில் சமர்ப்பிங்க. ஊழியங்களை உருவாக்குகிறவரும் ஊழியங்களை தன்னுடைய ஜனங்களிடத்தில் ஸ்தாபிப்பவருமாகிய அவரிடத்தில் போனா ஊழியத்தில் குழப்பம் வராது இருக்கும். ஆமென். அதான் முதலே சொன்னேன், என்ன ஒரு காய்கறி கடையில் உட்கார வச்சுக்கிட்டு, இல்லைன்னா என் கடைக்கு வர்றவங்க எல்லாம் எனக்கு 22 இன்ச்சு டிவி தாங்க, இல்லைன்னா 32 இன்ச்சு டிவி தாங்கன்னு சொன்னா சொல்லுவேன், அம்மா இந்த போர்டு என்ன இருக்குது? காய்கறி கடை இல்லையா போட்டிருக்குது, நீங்க என்னோட டிவி கேட்குறீங்களேன்னு சொன்னா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? அல்லேலூயா. இதுதான் ஊழியம். அந்த எஜமானனை அறியும் போது நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று தெரிந்துவிடும். ஹல்லேலூயா. அப்போ ஊழியத்தில் குழப்பமா? எஜமானனை கண்டுபிடியுங்க. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்கிற ஊழியத்தை அந்த அவருடைய மகிமை உங்களுக்குள் வைத்து அதை செய்ய விரும்புகிறார். அதுக்கு ஒப்பு கொடுத்தா போதும். ஆமென். நம்முடைய காதுகள் ஸ்தாபனங்களுக்கும் உலக மனிதனுடைய வார்த்தைகளுக்கும் அடைக்கப்படுகிறதும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு காதுகள் திறக்கிறதுமாக இருந்து பாருங்க, உங்களுடைய ஊழியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நான் இன்றைக்கு பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். நீங்க இங்க வந்த எல்லாருமே இந்த என்ன பிரதர் பிரசங்கித்தாரு, என்ன சொல்லிட்டாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலைன்னு சொன்னாலும், எனக்கு ஒரு மாம்சத்தில் ஒரு சின்ன சோர்வு இருந்தாலும் நான் பலப்பட்டுருவேன். காரணம், ஆண்டவர் தந்தார், நான் கொண்டு கொடுத்தேன், வேண்டாங்கிறாங்க, நான் என்ன செய்கிறேங்கிற ஒரு தெளிவுக்குள் நான் வந்து விடுவேன். ஹல்லேலூயா. மாம்சத்திற்கு உட்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வேன்னா, யாரும் என்ன அங்கீகரிக்கல, யாரும் என்ன என்கரேஜ் பண்ணல, நான் பேசுற வார்த்தைகளை யாரும் கேட்கல, எல்லாரும் இருந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்ற ஒரு குழப்பத்தோடு கூட வீடு போய் சேருவேன். ஆனால் எஜமானன் தந்த ஊழியத்தை செய்யும் போது எனக்கு ஒரு பலன் உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் எஜமானுடைய ஊழியத்திற்கும் உலக மனிதர்களிடத்தில் ஊழியம் செய்வதற்கும், ஒரு எஜமானனின் ஒரு ஊழியத்தை செய்கிறதுனால் உண்டான என்கரேஜ்மெண்ட்டுக்கும் உலக மனிதர்களிடத்தில் சேர்ந்து போய் ஊழியம் செய்கிறதற்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. எனக்கு நித்திர சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. அப்பா தந்தீங்கப்பா, கொண்டு சேர்த்துட்டேன்ப்பா, உங்களுடைய நல்ல நாம மகிமை அடைவதாக. ஹல்லேலூயா.
சாப்பிட்டவங்க பிரியாணி நினைச்சு சாப்பிட்டவங்க பலன் அடைவாங்க. இது என்ன சாப்பாடுன்னு நினைச்சவங்க பலவீனப்பட்டு போவாங்க. இதெல்லாம் அவருடைய சமூகத்தில் இருந்து இருக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. அப்போ பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைய வேண்டுமானால் உங்களை அவர் ஒரு ஊழியத்திற்கு அழைத்து இருக்கிறார். என்ன ஊழியம்? இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வெளிப்பட்ட மகிமையை போல அதே மகிமை உங்களுக்குள் வைத்து மீண்டுமாக உங்களுக்குள் இருந்து வெளிப்பட்டு அநேகரை சொஸ்தப்படுத்தவும், அநேகரை விடுதலை செய்யவும், பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை செய்து அவருடைய மகிமையை தேசத்திற்குள்ளும் சாதிகளுக்குள்ளும் பரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள நீங்க வந்து பாருங்க, அதற்குள் இருந்து ஊழியத்தை செஞ்சு பாருங்க, சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்திற்கு கிருபையை தருவாரு, பலத்தை தருவாரு, பணத்தை தருவாரு, சகலமும் சுமூகமாக நடந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை நீங்க ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது சிலரிடத்தில் பேச உங்களை ஏவுவார். அல்லேலூயா. நாம சப ஊழியம் பிரதர், சப ஊழியம் பிரதர், சப ஊழியம் பிரதர் பலர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. சபை என்பது ஊழியமே கிடையாது. அப்படி ஒரு ஊழியத்தை ஆண்டவர் எங்கும் ஏற்படுத்தவும் இல்லை, ஏற்படுத்தல. அல்லேலூயா. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பஸ்ல போயிட்டு இருப்பீங்க, அந்த எச்சமானனோடு கூட நீங்க இருந்து கொண்டிருப்பீங்கன்னா இன்னாரிடத்தில் பேசு என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. இன்னார் பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு சொல்லுவார். இன்னாரிட இந்த ஸ்டாப்ல இறங்க போறாங்க, அவர்களோடு கூட நீ இணைந்து கொள், அவர்கள் ஒரு வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க என்று உங்கள்கிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. அந்த இடத்தில் நீங்கள் அந்த ஊழியத்தை செஞ்சிட்டீங்கன்னா பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிரம்பும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஊரா இருக்கட்டுமே, அந்த ஊர் ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமான ஊராக இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஜெபிக்கவும், அப்போ பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னா அந்த இடத்தில் போய் நின்று மகிமை பொருந்தின நாமத்தை ஆண்டவரை அறியாதவர்களும் துதிப்பாங்க. அந்த அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மை செய்தபடினாலே நீங்களும் அவரை துதிப்பீங்க. எந்த நாமத்தை? மகிமை பொருந்தின நாமத்தை. மகிமையோடு கூட நீங்கள் துதிப்பதற்கு ஏதுவாக மாறும். ஹல்லேலூயா. அப்ப அந்த எஜமானனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதற்கென்றே தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்கென்றே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த பிதாவின் மகிமையை எடுத்து இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வைத்து இந்த மகிமை நிறைந்த ஊழியத்தை செய்ய என்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குழம்பாதீங்க, குழம்பி குழம்பி ஓடாதீங்க. ஆண்டவர் தந்ததை செய்யுங்க, திருப்தியாக அது இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த மகிமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வைத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிப்போம். பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். தான் கிறிஸ்துவாகிய இயேசு, அதாவது அனாயிண்டட் ஒன். கிறிஸ்து என்பதற்கு அர்த்தம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை நீங்க என்னுடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் வரைக்கும் நீங்க பத்திரமா யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லுங்க. ஆனால் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என்னில் மகிமை இருப்பதை நீங்க பார்த்தீங்க இல்லையா? எனக்குள் பிதாவின் மகிமை இருக்கிற அந்த கிரியைகளை நீங்கள் பார்த்ததினால் என்ன நம்புறீங்க இல்லையா? இப்போ ஒரு காரியத்தை கூட நம்புங்க, நான் கிறிஸ்து தான், அதாவது நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து தனக்குள் இருந்த மகிமையை தன்னை நம்பினவர்களுக்கு கொடுத்தது போல அவர் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறபடினாலே தன்னை நம்புகிறவர்களையும் அபிஷேகிக்கிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் என்பது வல்லமை உள்ளது, அது ஜீவன், அது பேசும், அது உங்களோடு கூட புசிக்கும், அது உங்களை நடத்தும், உங்களை வல்லமைப்படுத்தும். அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஸ்பெஷலா கற்றுக் கொடுக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்லாதீங்கப்பா, ஆனா நீங்க புரிந்து கொள்ளுங்க, நான் கிறிஸ்துவாகிய இயேசு, மெசியா, நான் தான் மேசியா என்கிறதை நீங்கள் புரியுங்க. காரணம், எனக்குள் ஒரு மகிமை இருக்கிறதுங்கிறத நீங்க நம்புறீங்கல்ல. இன்னும் எனக்குள் என்ன ஒன்று இருக்கிறது, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு
அவருக்குள் இருந்த மகிமையை தன்னை நம்பினவர்களுக்கு கொடுத்தது போல அவர் மேல் இருந்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை தன்னை நம்புகிறவர்களுக்கும் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10-11 படிங்க. அதுக்கு முந்தின வசனத்தையும் படிங்க சகோதரி. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். ஆவியினாலே, அதாவது இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் தன்னை நம்புகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மகிமையை கொடுத்தவர் அபிஷேகத்தையும் கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ நம்புகிற பட்சத்தில் ஊழியத்தில் குழப்பம் வராது. மகிமையினால் உண்டாகிற ஊழியத்தையும் அபிஷேகத்தினால் உண்டாகிற ஊழியத்தையும் செய்யும்படியாக அவர் ஒவ்வொருவரையும் அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப குழப்பம் எங்கே இருந்து வருகிறது? ஏன் சபைகள் வளர்ந்து பெருகவில்லை எனில் உலக எஜமான்களை தேடுகிறோம், உலக மனிதர்களை தேடுகிறோம். என்னுடைய தலையில கை வச்சு இந்த ஊழியம், இந்த சபைக்கு போ, அந்த சபையில போய் இந்த ஊழியம் செய்ய என்று சொல்லுகிற சிலரை தேடுகிறபடினாலே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற மகிமையையும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அபிஷேகத்தினால் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் உண்டாகிற ஊழியங்களை செய்ய முடியாதபடி நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். முதலாவது, பலரை கட்டவிழ்ப்பதற்கு முன்பதாக நாம கட்டவிழ்க்கப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. படிங்க. இப்போ வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 11 இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பாருங்க, இவைகளெல்லாம் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த ஊழியம். எவ்வளவு ஊழியமும் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தது. அவர் தன்னுடைய மகிமையை எடுத்து தன்னை நம்புகிற ஜனங்களுக்கு கொடுத்தது போல பரிசுத்த ஆவியானவரால் உண்டான ஊழியங்களை தன்னை நம்புகிற ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இவ்வளவு ஊழியங்கள் அல்ல தேவ ஆவியானவர் என்பது, அதை சுருக்கமாக எழுதியிருக்கிறார். ஆனால் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இதை காட்டிலும் அதிகமான ஊழியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அந்த மகிமையை நம்பணும். அவர் நமக்குள் வைத்திருக்கிற அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நம்புகிற பட்சத்தில் உங்களுக்குள் இருந்து ஊழியம் புறப்பட்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. காரணம், அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை குறைவாக இருக்கும்போது அது செயல்படாமல் போய்விடும். ஆமென். அப்ப நான் இன்றைக்கு இந்த பிரசங்கிக்கிறேன்னா நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறேன். தீர்க்க தரிசனமாக இராது அது. ஒருவேளை நாம் பேசிக்கொண்டே இருக்கும்போது அநேக வார்த்தைகளை ஆண்டவர் பேசி, எனக்கு தெரியும் இந்த வார்த்தை தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது என்று. பலர் அதை சிரிப்போடு கூட தட்டி கழித்து இருக்கிறார்கள். சிலர் அதை, அந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நம்பினவர்களுக்கு அது கிரியை செய்திருக்கிறது. சிரித்து தட்டி கழித்து, இவருக்கெல்லாம் தாடி இல்லை, எங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லலன்னா நல்ல தாடி, பெரிய மீச, ஜிப்பா, இப்படியெல்லாம் எதிர்பார்க்கிற பலருடைய வாழ்க்கையில் அந்த தீர்க்க தரிசனங்கள் செயல்படாமலும் போயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த தேவ ஆவியானவருடைய அந்த ஐக்கியமும் அந்யோன்யமும் எனக்குள் இருக்கும்போது எனக்கென்று புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை பிடித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உற்சாகப்படுத்துவார். ஹல்லேலூயா. இது உனக்காக சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தை உனக்குரியது, இந்த காரியம் உனக்குரியது என்று. ஏன்னா நான் தான் எல்லாமே இல்லை. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தன்னிடத்தில் இருந்த மகிமையை கொடுத்துட்டு சொன்னாரு, பிதாவே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கத்தக்கதாக என்னுடைய மகிமை இவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தன்னை பின்பற்றுகிற ஜனங்கள் ஐக்கியத்தோடும் சகோதர சிநேகத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய மகிமையை பகிர்ந்து கொடுத்தாரே தவிர ஒருவனை உயர்ந்தவனாகவும் ஒருவனை தாழ்ந்தவனாகவும் ஒருவனை விசுவாசியாகவும் ஒருவனை காலம்பொரு அப்போஸ்தலனாக மாற்றுவதற்காக அல்ல. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கத்தக்கதாக. இதுதான்
ஊழியங்களும். ஒருவேளை என்கிட்ட தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கும், ஒரு சகோதரிகிட்ட குணமாக்குற ஊழியம் இருக்கும், ஒரு சகோதரன் வார்த்தைகளை வியாக்கியானப்படுத்துறது இருக்கும். வியாக்கியானப்படுத்துறவங்க சொல்லுவாங்க நாங்க தான் உயர்ந்தவங்க. தீர்க்க தரிசனம் சொல்றவங்க எனக்கு கீழ்பட்டு தான் எல்லாரும் இருக்கணும். அப்போஸ்தலர் சொல்லுவாங்க என்னை தவிர வேற ஒன்றுமே இல்லை எனில் சொல்றாங்கன்னா அவர்கள் உலக ஜனத்தின் இடத்திலிருந்து ஊழியத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அப்படிதானே? அல்லேலூயா. நீ எனக்கு கீழ்ப்பட்டிரு நான் உயர்ந்தவன் என்று சொல்கிறவன் தேவாதி தேவனிடத்திலிருந்து ஊழியத்தை பெற்றுக்கொள்ளல, தேவ சமூகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் ஊழியத்தை பெற்றுக்கொண்டவங்க இணைந்து ஓடுவதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க, இணைந்து கொள்வாங்க. பிரதர் உங்கள்கிட்ட தீர்க்க தரிசனம் இருக்கு பிரதர், என்னடா ஹீலிங் கிஃப்ட் இருக்கு பிரதர், வாங்க பிரதர் இந்த வீட்டில் போய் ஜெபிப்போம். அங்கே தீர்க்க தரிசனம் வரமுடையவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும். அங்கே இருக்கிற பிசாசின் பிடிகளாக இருக்கலாம், அங்கே சாத்தானுடைய வல்லமைகளாக இருக்கலாம், இல்லைன்னா சாபக்கேடான காரியமாக இருக்கலாம், தீர்க்க தரிசனமாக புறப்பட்டு வரும். ஒருவருடைய ஹீலிங் கிஃப்ட் இருக்கும், இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக என்று அவனிடத்திலிருந்து வார்த்தை புறப்படும். அந்த வீட்டிற்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். அல்லேலூயா. இப்படி சொல்லணும்னு சொன்னா நீங்கள் நான் நிறைக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவரால் தான், நான் ஊழியத்தை பெற்றுக்கொண்டது சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் இருக்கிற நம்பிக்கை உண்டாகும் போது பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டில் போறீங்க, ஒரு சகோதரி பாட்டு பாடுறாங்க, ஒரு சகோதரி ஒரு வசனத்தை வாசிக்கிறாங்க, ஒரு அம்மா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஏன் நடக்க கூடாது என்று நினைக்கிறீங்க? நடக்கணும். நடந்தாதான் பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிரப்பப்படுகிற அந்த ஊழியத்தில் நான் உடன் பங்காளி என்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். ஆமென். நம்முடைய நோக்கம் என்னது? பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிரம்பணும். பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிரம்பணும்னா அன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய காலம் நடந்தது போல காணவர் கல்லண வீடாக இருக்கட்டும், சப்பானி நடக்கிறதாக இருக்கட்டும், கூனனும் குருடனும் பார்க்கிறதாக இருக்கட்டும், இப்படி பல அதிசயங்களும் அற்புதங்கள் நடக்கணும். அப்படி நடக்கும்போது எல்லாரும் ஆண்டவரை துதிப்பாங்க. மகிமை பொருந்தின நாமத்தை எல்லாரும் துதிக்கும் போது பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒருமனப்படணும். ஒரே ஆவியானவரிடத்திலிருந்து ஊழியங்களை பெற்றுக்கொண்டோம், ஒரே தேவ சமூகத்திலிருந்து ஒரே எஜமானனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள் உண்டாகினால் இந்த ஊழியத்தில் நீங்கள் சேர்ந்து ஓட முடியும். அப்படித்தானே? அல்ல சொல்லுங்க. இந்த சிந்தையை சீர்கெடுப்பதற்காகத்தான் பிசாசானவன் அநேக காரியங்களை செய்கிறான். இந்த சபை உன்னாலதான் கட்டப்பட்டது, இந்த சபை உனக்குரியது, இந்த சபையில் நீ மட்டும்தான் ஊழியம் செய்யணும், இப்படி பல தவறான உபதேசங்களுக்கு, மனித உபதேசங்களுக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினால்தான் சபைகள் இன்றைக்கு இவ்விதமான தேவநாம மகிமைப்பட முடியாதபடி இன்றைக்கும் சபைகளுக்குள் வியாதியஸ்தர்களும் பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களும் பலர் இருப்பதற்கு காரணம் ஒரே எஜமானிடத்தில் ஊழியம் பெற்றுக் கொள்ளாதபடி பல எஜமான்கள் நமக்கு நம்மளை ஏற்படுத்திக் கொள்கிறபடினாலே அந்த ஒரு அப்போ 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு, ஒருவனுக்கு தீர்க்க தரிசன ஊழியம், ஒருத்தனுக்கு அந்த ஊழியம், இந்த ஊழியம், நீ எல்லாம் நீங்க இணைந்து நில்லுங்கப்பா, ஒரே இயேசு கிறிஸ்துவுடைய அவயவங்களாக நீங்க இருக்கிறீங்கப்பா, சேர்ந்து செய்யுங்கப்பா. சேர்ந்து செய்யும் போது பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி மட்டும் போனா அந்த வீட்டுக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைக்காதுங்க, கிடைக்கவே கிடைக்காது. தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்க, அந்த வீட்டுக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்கும், இது ஒன்றுமே அங்கே நடைபெறாது. ஆனால் ஒரு சகோதரி ஒரு சகோதரன் ஒரே கருத்தோடு கூட இன்றைக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், இந்த வீட்டில் தேவன் அந்த பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்கிற ஊழியத்தை செய்ய போகிறோம். ஓகே, அந்த ஊழியத்தை செய்யும் போது ஒருவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசனம், ஒருவனிடத்திலிருந்து ஹீலிங், ஒருவனிடத்திலிருந்து வியாக்கியானம் வரும். இவ்விதமாக நடைபெறும் போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை ஊழியம் என்று நீங்க நினைக்கலன்னு நினைக்கிறேன். இதுதான் ஊழியம். ஆமென். நம்ம போற வார இடத்துல எல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படணுமே தவிர நான் எனக்குள் ஒரு ஊழியம் இருக்கிறது, இதை எப்படியாகிலும் கொண்டு போய் சேர்த்தணும்னு நிற்காதீங்க. ஆண்டவர் தந்த ஊழியம் அது செயல்படும். ஆனா நீங்க யாரோடு கூட இணைந்து நிற்கிறீங்கிறத நீங்க பார்க்கணும். அவர் கணக்கு கேட்பார். அபிஷேகத்தை தந்தவரும் உங்கள் மேல் மகிமையை வைத்தவரும் ஒரு நாள் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். நீ யாருக்கு ஊழியம் செய்தாய், யாருடைய ஊழியத்தை செய்தாய், அக்கிரம செய்கைக்காரனே என்று கேட்க போறீங்களா, இல்லைனா உண்மையும் உத்தமமானவனே என்று கேட்க போறீங்களா? அல்லேலூயா. எழுப்புதல் வரணும்,
பூமி முழுவதும் ஆண்டவர் அறியணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சுவிசேஷத்தை அறியணும், எல்லாருடைய வியாதியும் தீரணும். ஆனா கூட இருக்கிற ஒரு சகோதரனோடு கூட இணைந்து ஓட மாட்டாங்க. அப்படித்தானே பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்கிற வார்த்தையை நீங்கள் நம்புகிறதும் ஏற்றுக்கொள்கிறதுமாக இருந்தால், ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்புவீங்க. இயேசு கிறிஸ்துவை நம்புறவங்களுக்கு அவருடைய மகிமையை தருகிறவராக இருக்கிறார். மகிமை தரும்போது ஊழியங்கள் செயல்படும். ஊழியங்களை செயல்படுத்த அவர் மேல் இருந்த நல்ல அபிஷேகம், நல்ல பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் தந்து உங்களில் இருந்து அவர் செயல்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய சரீரத்தின் அவயவங்களும் உறுப்புகளுமாக இருக்கிறீங்க. இன்னொரு உறுப்பு வேண்டாம், இந்த உறுப்பு வேண்டாம், இந்த உறுப்பு வேண்டாம், அங்க தலைவர் இங்க தலைவர், இப்படி எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறது காட்டில் இந்த நாளில் தேவ சமூகத்திலே, ஆண்டவரே பூமி முழுவதும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்கிற வார்த்தை தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டு இருக்கிறது. அது என்னுடைய ஊழியமாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய ஜீவிதமாக இருக்கட்டும். என் தேசத்து ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படணும், என் தேசத்து ஜனங்கள் நடக்கணும், என் தேசத்து ஜனங்களுடைய வாழ்க்கையிலுடைய சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படணும். ஆண்டவரே அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இவ்விதமாக நீர் ஒரு கூட்ட ஜனங்களை ஏற்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே எல்லாரோடு கூட நான் இணைந்து கொள்கிறேன். ஒரு மனிதனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியத்தை செய்யாதபடி தேவாதி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியத்தை செய்ய போறேன். ஆண்டவரே நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த சபைக்குள் வருகிற ஒவ்வொருவரும் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறுவாங்க. ஆமென். இது அவருடைய வாக்குத்தத்தங்க. உங்களுடைய உபவாசத்தினாலோ உங்களுடைய ஜெபங்களினாலோ சம்பவிப்பது கிடையாது. இப்போ நான் ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்கிறேன் என்றால் அது என்னுடைய பலத்தினால் அல்ல. இங்கே வருகிற ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறபடினால் சில வார்த்தைகளை நமக்குள் போடுறாங்க. ஹல்லேலூயா. நான் பாட்டுக்கு பிரசங்கிச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, நான் அப்படியா, நான் 3 நாள் உபவாசம் இருந்தேன், இல்லை நான் 10 நாள் ஜெபிக்காம இருந்தேன், மலை அடிவாரத்தில் போயிருந்தேன், அதனால பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் பலத்தினால் உண்டாகிறது இல்ல, அவருடைய கிருபையினால் பெறப்படுகிறது தான் ஊழியம். ஆமென் சொல்லுங்க. அப்ப மேன்மை பாராட்டல் இல்லை, இங்கே ஊழியத்திற்குள் இல்லை மேன்மை பாராட்டல் கிடையாது. எல்லாம் அவருடைய கிருபை. எனக்கு முன்னால இருக்கிற ஒருத்தன் சுகமாக, ஒரு முறை நாங்க சபையில ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது ஒரு பிரதருக்கு ஒரு சிக்னஸ். நீங்கள் ஒரு நினைப்பீங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க அது மட்டும் தானே சொல்லணும். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யும்படியாக உங்களுக்குள் இருந்து செயல்படுவார். ஹல்லேலூயா. அது ஹீலிங்காக இருக்கும், வேர்ட் ஆஃப் விஸ்டமாக இருக்கும், வேர்ட் ஆஃப் நாலேஜாக இருக்கும், அது என்ன விதத்தில் இருக்கும், பல விதங்களில் அவர் செயல்படுவார். இன்ன ஊழியத்தை தான் நான் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த பிரதருடைய வாழ்க்கையிலே குழந்தையின்மை என்கிற ஒரு சின்ன பிரச்சனை இருந்துன்னு வைங்களேன். அப்போ நான் ஜெபிக்கும் போது என்னை அறியாமல் ஆண்டவர் பேச தொடங்குகிறார். இந்த பிரதருடைய இரத்த நாளங்கள், இந்த பிரதருடைய சதை பகுதிகள், இந்த பிரதருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் மாறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப காலம் கழிச்சு தான் அவர் அதை சாட்சியா சொன்னார். பிரதர் நீங்க அன்னைக்கு ஜெபித்தீங்க. அப்போ நான் ஜெபித்தது என்று நான் சொன்னாலும் என்னை செயல்படுத்தினவர் ஒருவர் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டாக வேண்டும். உண்டாகிற பட்சம் நான் அவரை தான் மகிமைப்படுத்துவேன். நாமே அல்ல சொல்லுங்க. இப்போ ஜெபிக்கிறேன்னா ஆண்டவர் நான் ஜெபிச்சேங்கிறது எனக்கு தெரியும், நான் ஜெபிக்கிறேன். ஆனால் என்னை செயல்படுத்தினவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை உற்சாகப்படுத்தினவர், என்னை இந்த வார்த்தைகளை சொல், நீ இந்த எனக்கு முன்பதாக இருக்கிற அந்த மனிதன் சுகமடைய வேண்டும், அவன் கட்டுகளுக்குள் இருக்கிறான், அவன் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட வேண்டும், அதனால் நீ ஜெபி என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தைகளை தருவார். நான் ஜெபிக்கும் போது அந்த மனிதன் சுகமாகிறான். அப்போ அந்த ஜெபத்திற்கு அதிபதி நானா? இல்லை. ஆமென். நான் இல்லை, அவர் எல்லாம். அவர் காரணம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? உங்களுக்குள் அவருடைய மகிமையை அவர் நீங்கள் கேட்காமலே வைத்து விட்டார். அப்போ மகிமை வந்து தங்கும்போது ஊழியமாக மாறும். என்ன விதமான ஊழியம்? ஒரு கல்யாண வீட்டின் தேவைகள் சந்திக்கப்படும், பல விதமான ஊழியங்கள். யோவான் எழுதுகிறார், அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களையும்
எழுதி தீராது. அவ்விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களுக்குள் இருந்து செயல்படும். அடுத்ததாவதாக செயல்படத்தக்கதாக ஆண்டவர் தன்னுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறதோடு கூட இல்லை ஊழியத்தின் நிறைவு. நீங்க இந்த அதை எப்படி சொல்லுகிறது, நீங்கள் செயல்பட விரும்புகிறார் ஆண்டவர், நீங்கள் நடக்க விரும்புகிறார், பேச விரும்புகிறார், பார்க்க விரும்புகிறார். அவருடைய இருதயத்திற்குள் பல வகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்பதாக இருக்கிற சில சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை நான் கண்டிருக்கிறேன். அதனால உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பலருடைய வாழ்க்கையில் பல விதங்களில் ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். அதனால நான் எல்லா நாளிலும் இந்த ஊழியத்தை தான் செய்வேன், இந்த ஊழியத்தை தான் செய்வேன், அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் லிமிட்லெஸ். அவர் என்ன விதத்திலும் அவர் உங்களை கொண்டு செயல்பட முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஊழியத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆமென். அது என்ன ஊழியம்? பூமி எங்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்கிற ஊழியத்தில் நீங்கள் பங்குதாரர்கள். அதற்காகத்தான் அவர் இரத்தம் சிந்தினார், உங்களை மீட்டிருக்கிறார், விலைக்கரைத்தால் மீட்டிருக்கிறார். அதற்கு நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.